மகாநதி சீரியல்ல பசுபதி தான் பொண்ணு ராகினி கிட்ட ராகவ் நேரம் சென்னைக்கு வந்திருப்பான். ஏர்போர்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரது இவ்வளவு நேரம் ஆகுதா? அவன் எப்பயோ வந்திருக்கணுமே. என்னாச்சுன்னு தெரியலமா? அவனுக்கு போன் பண்ணா கூட போனும் அவனுக்கு போக மாட்டேன், கால் எடுக்க மாட்டான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையான்னு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. விஜய் குமரன் நிவின் கிட்ட மாட்டின ராகவும், ஏ நிவின், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்கடா. எங்க அப்பா யாரும் தெரியும்ல, என்ன கடத்தின விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களை அவர் சும்மாவே விட மாட்டாரு, என்ன ஒழுங்கா விட்டுருங்கடான்னு சொல்ல 3 பேருமே ராகவ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பொறு உங்க அப்பாவே போன் பண்ணட்டும், உங்களுக்கு தேவையானது கிடைச்சிச்சுன்னா உன்னை நாங்கே வச்சுக்க போறோம், உன்னை விட்டுருவோம். உங்க அப்பாக்கு நானே ஃபோன் பண்றேன்னு ஃபோன் பண்ணேன். ராகவும் பசுபதி கிட்ட, அப்பா என்னை கடத்திட்டாங்கப்பா, என்னை வந்து கூட்டிட்டு போங்கப்பான்னு கத்துறான். பேசும்போது நான் சென்னைக்கு வந்தோடனே ஜெயா ஆண்டின்னு சொல்ல நிவின் உடனே போனை கட் பண்ணிடுறாரு. பசுபதியும் ராகினி கிட்ட, ராகவ் யார் கடத்திருப்பான்னு தெரியல, அவன் ரொம்பவே கதறான். போன் கட் பண்றதுக்கு முன்னாடி ஜெயான்னு சொன்னா வேலை தங்கச்சியா தான் இருக்கும், நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஜெயா கிட்ட ஃபோன் பண்ணி ராகவ் விஷயத்த கேட்கிறாரு. ஜெயாவும், ஆமாண்ணே, நான் தான் ஏர்போர்ட் வந்து ராகவ் கூட்டிட்டு வந்தேன். வர வழியில நிவின் சானுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்ல அழைச்சிட்டு போனோம். ராகவ் நிவின் கூட தானே இருப்பான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானேன்னு சொல்ல பசுபதியும் கோவத்துல போன் கட் பண்ணிடுறாரு. இவன் தான் ராகவ் எங்கேயோ கடத்திட்டு போய் வச்சிருக்கான், இவன் ஏன் இப்படி பண்ணும், அவன் இந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. பசுபதி கிட்ட இருந்தும் நிவினோட அம்மா கிட்ட இருந்தும் நிவினுக்கு நிறைய ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிருது. நிவினும் பசுபதியோட ஃபோனை அட்டன் பண்ணி, பசு, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், நான் தான் கடத்தணும்னு நினச்சிக்காத, ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு குமரனையும் விஜயையும் வீடியோ காலில் காட்டுறாரு. பசுபதியும் நிவின் கிட்ட, உங்க 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், நான் யாரும் தெரியல, அறியாதையும் என் பையனை விட்டுருங்கன்னு சொல்ல விஜய் ஃபோனை வாங்கி, பசு, உன் பையனை என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான், நான் சொல்றதை நீ மட்டும் செய்யலன்னா உன் பையனை ஒழிச்சிடுவோம். நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன், காவேரிக்கும் உன் குடும்பத்துக்கும் தொந்தரவு கொடுக்காதுன்னு சொன்னேன், ஆனா நீ அதையும் மீறி கொடைக்கானல் போய் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்க, உங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸ் வேற எடுத்து வச்சிருக்க, அறியாதையா என்ன பண்ணு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் காவேரியோட அம்மா கிட்ட நீ கொடுக்குற, இதை மட்டும் நீ பண்ணலன்னா உன் பையன் உனக்கு கிடையாது. இந்த விஜயை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், அதை சீக்கிரம் செய்யுன்னு சொல்ல பசுபதியும் வேற வழி இல்லாம, சரி நீ சொன்ன மாதிரி எல்லா பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு கிளம்பி வரேன், இது வரைக்கும் என் பையன் எதுவும் பண்ணாதுன்னு சொல்றாரு. இதான் நீ இப்ப சொல்ல நடந்தது.